பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளிலும் 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்களை கொண்டு வரும்படியாக ஆசைப்படுகிறேன். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். உசியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிற வசனம், இளம் வயதுல, சின்ன வயதுல 16 வயதுல அவனை ராஜாவாக்கி விட்டாங்க. ஆனால் அவனுடைய ஓட்டம் பாருங்க, 52 ஆண்டுகள் தேவனுடைய கிருபையினால் அவன் அரசாண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம், எப்படி ஆரம்பிக்கிறோம்? சின்ன அளவில் நம்முடைய வேலையை ஆரம்பிக்கிறோமா? ஒரு சின்ன கோர்ஸ் படிச்சு என் படிப்பின் ஆரம்பத்தில் இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? அதில் நீங்க தேவனுக்கு முன்பாக செம்மையானதை செய்து தேவனை தேட ஆரம்பித்தால், நான் ரொம்ப நல்லா படிக்கணும், நல்லா படிங்க. நான் ஸ்போர்ட்ஸ் நல்லா வரணும், நல்லா உழைங்க. வேலை நல்லா உயர்த்தப்படணும், நல்லா உழைங்க. ஆனால் அதில் எல்லாம் பிரதானமானது என்ன? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க படிக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம், தொழில் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், என்ன செய்தாலும் கர்த்தரை தேடின நாட்களில். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஊழியத்தில் கூட தங்களுக்கு உரிய ஆதாயத்தை தேடும்படியாய், மனித சகாயத்தை தேடும்படியாய், கர்த்தர் கொடுத்த அந்த மேலான ஊழியத்தை தங்களுக்கென்று ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியாய் ஊழியத்தை தேவன் விரும்பும்படி செய்கிறதில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். எப்படி ஊழியத்தை சொன்னோம், அதே போல வேலை, கர்த்தர் கொடுக்கிற தொழில், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, இது எல்லாமே நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தணும். அந்த உசியாவை 16 வயதுல ராஜாவாக்கிட்டாங்க. He led a very successful life. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, we have to live a successful life. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம இன்னைக்கு வாழ்க்கையின் எந்த பகுதியில், you may be in the early 20s, 30s, 40s, 50s, எந்த இடத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, உசியா செய்தது போல கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க என்ன செய்தாலும் கர்த்தரை தேடுவதில் முனைப்போடு, ஆண்டவரை தேடுவதில் தினந்தோறும் வேதத்தில் ஆண்டவரை தேடணும். ஆண்டவருக்கென்று செய்கிற ஊழியத்தில் சின்ன சின்ன ஊழியமோ, நீ ஆலயத்தில் சின்ன ஊழியம் செய்றீங்களா, உங்களால் இயன்ற காரியத்தை செய்றீங்களா, அதுல மன ரம்மியமாய் சந்தோஷமா செய்யுங்க. உங்க காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். தேவனுக்கென்று கொடுக்கிறீங்களா? சில பேர் தியாகத்தோடு கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் தேவனுக்கென்று ஒரு ஊழியத்தை செய்தாலோ, தேவனுக்கென்று விதைத்தாலோ சந்தோஷமாய் மனரம்யமாய் செய்யுங்க. அந்த ராஜா தேவனுடைய தரிசனங்களை புத்திமான சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். இதே வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய ராஜாக்கள் ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் தேடனா நீங்க வாழுவீங்க, ஆண்டவர் தேடினா தப்பு வைக்கப்படுவீங்க, இருதயம் கடினமாயி ஆண்டவரை தேடாமல் இருந்தார்கள். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடாதபடி சுய லாபத்திற்காக, வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சுயத்திற்காய் பார்க்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில அநேக நேரம் காரியங்கள் தடைபடும், காரியங்கள் வாய்க்காது. தேவனை தேடின நாட்கள்ல, இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலை, வாழ்க்கையின் எந்த சீசன்ல இருந்தாலும் ஒரு முடிவு செய்யுங்க. ஆண்டவரை தேடுவதில் நான் முனைப்போடு இருப்பேன், ஆர்வமாய் ஆண்டவரை தேடுவேன், ஆசையாய் அவரை பின்தொடருவேன். உங்க காரியங்கள் வாய்க்கும். எந்தெந்த இடத்துல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல இவங்க காரியங்கள் தடைபட்டிருந்ததோ, எந்த கோர்ஸ்ல தடையா இருந்தாங்களோ, எந்த வேலை தடையா இருந்ததோ, எந்த மேரேஜ் அலையன்ஸ் தடையா இருந்ததோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உம்மை இவர்கள் தேட வேண்டிய விதத்துல தேடும்படியா இவர்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளையை பெற்றெடுக்க முடியவே இல்லை, என் சரீரத்துல பிரச்சனை, அன்னால் முடிவை செய்தால் ஒரு நாள் தேவனை தேடும்படியா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அன்னாலும் ஆண்டவர் மட்டும்தான் பேசுறாங்க. அந்த இடத்துல ஆண்டவரோடு பேசுறார். அவருடைய இதழ்கள் மட்டும் அசைகிறது. விசேஷித்த ஒரு பொருத்தனையை செய்தார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். இவ்வளவு நாள் தடையா இருக்குன்னு பாக்குறீங்களே, எதுவுமே முடியலன்னு பாக்குறீங்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு முடித்த உடனே இந்த நாள் முடிவதற்குள்ள தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்தால் உங்கள் தடைகள் மாறப்போகுது. இப்பவே தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லுகிற, கர்த்தர் தடைகளை மாற்றுகிறார்.
உங்களுக்கு இருக்கிற தடைகள் உடைக்கப்பட போகிறது. உங்கள் காரியத்தை உங்களுக்கு என்று ஒரு பெரிய வாசலன் ஆண்டவர் திறந்து கொடுக்க போறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவுகிறபடி உங்களை தேடுவாண்டவரே, உங்களை ஆசையாய் பின்தொடர்வாண்டவன் அப்பா கருத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் நினையாத எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். 2 நாளாகவும் 26:5 ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல, உங்க குடும்பத்தின் மேல பரிபூர்ணமாய் வரும்படியா ஜெபிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.